இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் டிராஃப்ட் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட் மெட்டீரியல், ரிமூவ் மெட்டீரியல் ரெண்டு இருக்குது. ஆட் மெட்டீரியல்னால் நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து டிராஃப்ட் ஆகும். ரிமூவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா வந்து டிராஃப்ட் ஆகும், ஆனால் அது வந்து சப்ஸ்ட்ராக்ட் கம்மியாகும் நமக்கு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஃபஸ்ட்டு ஆட் மெட்டீரியல் இந்த ஆப்ஷன் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள், எவ்வளோ ஆங்கிளாக ட்ராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கலாம். அடுத்து வந்து புல்லிங் டைரெக்ஷன், நமக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அதே கான்செப்ட் தான். இதை பேஸ் பண்ணி தான் வந்து டிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஷேர் மார்க் மேலே இருக்குது. ஸோ இப்படி வந்து புல்லிங் இது பார்த்தீங்கன்னா பார்ட்டிங் எலிமெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்ட்டிங் எலிமெண்ட். அதனால் இதுக்கு மேலே இருக்கிற இந்த பார்ட் தான் வந்து டிராஃப்டிங் ஆகும். இப்போ ஜஸ்ட் ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் ஜெட் கொடுத்து பேக்கில் வந்துடுச்சு. மறுபடியும் சேம். இப்போ புல்லிங் டைரெக்ஷன், பார்ட்டிங் எலிமெண்ட், ஃபங்க்ஷனல் ஃபேஸஸ். இப்போ நமக்கு இதை மட்டும் வேண்டாம், இதை மட்டும் டிராஃப்டிங் நமக்கு பண்ண தேவையில்லை, பேலன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே. பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்குது. இந்த மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து நம்ம எந்த ஆங்கிள் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி வந்து டிராஃப்டிங் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஃபேஸஸ். இப்போ கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டேன். மறுபடியும் வந்து ஆட்டோமேட்டிக் டிராஃப்டில் போய்ட்டு ரிமூவ் மெட்டீரியல். இப்போ பாருங்கள், புல்லிங் டைரெக்ஷனில் பார்ட்டிங் எலிமெண்ட்டில் இது. இப்போ இந்த 5 டிகிரி வந்து நமக்கு மெட்டீரியல் வந்து சப்ஸ்ட்ராக்ட் ஆகும். சரி, ஒரு 6 டிகிரி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கம்மியாகும்.